காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 1:37. தியான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 37 வரையிலும் படிக்க கேளுங்கள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, நீ இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அருமையானவர்களே, பயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே கிறிஸ்து பிறப்பின் நோக்கம். எதிரிகளாலும் வியாதிகளாலும் உண்டாகும் பயத்தை இயேசுவின் பிறப்பு எவ்விதமாக துரத்துகிறதென்று இன்று யெகோவாவின் 7 உடன்படிக்கை நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் ஆசீர்வாதங்களே நமது பயங்களுக்கு மாற்று மருந்தாகும். இந்த நாளிலே அந்த பயத்தை விரட்டும் இந்த 7 நாமங்களை நாம் சற்று தியானிப்போம். முதலாவதாக யெகோவா ஈரே. பலிக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என பெயரிட்டார். கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று ஆனந்த முழக்கமிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கினார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு யோவான் 8:56
இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் எனது நாளை காண ஆசையாயிருந்தார், கண்டு களி கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யெகோவா ராஃபா. எகிப்தியர் மீது கர்த்தர் கொண்டு வந்த வியாதிகள் பயங்கரமானவை. அப்பொழுதுதான் அந்த அடிமைத்தன நாட்டிலிருந்து அடியெடுத்து வைத்திருந்த இஸ்ரவேலரின் மனக்கண்களில் எகிப்தியர் பட்ட பாடு அப்படியே பதிந்திருந்தது. எனவே அவர்களால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் தேவன் தம் மக்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அறிவிப்பையும் கொடுத்து உற்சாகப்படுத்தினார். மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக்கினார். அத்துடன் நானே உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் என வாக்கருளினார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 26 வரையிலும் படிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு ஆன்மீக ரீதியிலும் உடல் ரீதியிலுமான இரட்டை அற்புதம். அருமையானவர்களே, இறைவன் மனிதனானார். இது ஒரு ஆன்மீக அற்புதம். ஆண் உதவி இல்லாத ஒரு கன்னிகை கருவுறுகிறாள். உடல் ரீதியின்படி இது கூடாத காரியம். எனவே இயேசுவில் நமக்கு ஆன்மீக ரட்சிப்பு, உடல் சுகம் இரண்டும் உண்டு. அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கின்றது. அவரது ரணங்கள் நம்மை சுகப்படுத்துகின்றன. அவரது பிரசன்னத்தில் ஆரோக்கியம் வெளிப்பட்டதால் மக்கள் அவளை சூழ்ந்தனர். அவர் இன்றும் மாறாதிருக்கிறார். ஆரோக்கியம் பிள்ளைகளில் ஆகாரமன்றோ. மூன்றாவதாக யெகோவா நிசி. அமலேக்கியரை முறியடித்ததற்காக மோசே ஒரு பலிபிடம் கட்டி கர்த்தரே என் ஜெயக்கொடி என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா நிசி என்னும் பெயரை அதற்கு சூட்டினார். பாலகன் இயேசுவை கொல்ல ஏரோது தீட்டிய திட்டம் தோல்வி கண்டது. நமக்கு விரோதமான எந்த ஆயுதம் வாய்க்காது என்பது இறை வாக்கு. யுத்தம் நம்முடையதல்ல, நம்முடைய நாதனுடையது. அருமையானவர்களே, நம்மை விட எதிரி பலசாலியா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன் அவன் எம்மாத்திரம். உலகில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அன்றோ. தீர்க்க தரிசனத்தில் பாலகன் இயேசுவுக்கு பெயர் வல்லமையுள்ள தேவன் என்பது. அரசாட்சி அவர் மீது இருக்கிறது. அவரது ஆளுகைக்கு மீறியது எதுவும் இல்லை. நமக்கு விரோதமான சத்ருவின் சதித்திட்டங்கள் யாவற்றையும் தேவன் சங்காரம் பண்ணுவார். தேவ மக்கள் மந்திரத்திற்கோ பில்லி சிறுத்திற்கோ பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ பிசாசு என்ன செய்து விடுவான் என்றல்ல, ஆகா தேவன் என்னென்ன செய்தார் என்றே நம்மை குறித்து சொல்லப்படும். அருமையானவர்களே, நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய நாமம் யெகோவா ஷாலோம். கிதியோன் செய்ய வேண்டிய பணிக்காக அவரை ஆயத்தப்படுத்திய போது கர்த்தர் அவருக்கு தோன்றி, உனக்கு சமாதானம், பயப்படாதே என்றார். அங்கு அவர் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரே சமாதானம் என்று பொருள்படும்படி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். பெத்லகேமின் பாலகனை ஏசாயா சமாதான பிரபு என்று அழைத்தார். நமது கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த உன்னத அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறதென சகரியா தீர்க்க தரிசனமாய் பாடினார். மேய்ப்பருக்கு இயேசுவின் பிறப்பை அறிவித்த பரமசேனையினர் பூமியிலே சமாதானம் என்றனர். பயம் சமாதானத்தை குலைக்கும். பதட்டமும் பயமும் பயனற்றவை. நிலைமையை அவை முன்னேற்றவே முடியாது. ஆனால் நாம் தேவனிடமாக திரும்பும் போது புரிய முடியாத சமாதானம் உள்ளில் கரை புரளும். சமாதானத்தை குலைக்கும் சதாம் போன்ற சக்திகளும் சதிகளும் சங்காரமாகும். ஐந்தாவதாக நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா ரா. இயேசுவின் பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்டது மேய்ப்பருக்கே என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு உடனே செய்தி கிடைத்தது. கிறிஸ்து பிறந்த இடத்தை தூதன் தாவீதின் ஊர் என்று அழைத்தான். தாவீதின் சங்கீதங்கள் அனைத்திலும் கிறிஸ்துவை பிரதானமாக யாவருக்கும் பிரியமாக சித்தரிப்பது 23ஆம் சங்கீதமே. யெகோவா ரா, அதாவது கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். மெய்ப்பரான இயேசு மிக பொருத்தமாக தமது பூவுலக வாழ்வை அரண்மனையில் அல்ல, புல்லணையில் துவங்கினார். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று கர்த்தரது மெய்ப்பின் உன்னத ஆசீர்வாதத்தை 4ஆம் வசனத்தில் 23ஆம் சங்கீதத்திலே தாவீது உற்சாகமாக பாடினார். பயமில்லை, ஏனென்றால் இம்மானுவேல். தனிமை, அன்பு கலந்த ஆலோசனையின்மை, கனிவான தலைமையின்மை, இவைதான் இன்று நமது பெருங்குறைகள். அருமையானவர்களே, கிறிஸ்துவோடு நமது மெய்ப்பர் என்று பழகும் போது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியதாகும். ஆறாவதாக நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா சிட்கெனோ. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. கன்னியின் வயிற்றில் உருவானவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். கிறிஸ்து அல்லாது நம்மில் நன்மை ஏதுமில்லை. அருமையானவர்களை, பிசாசோ இந்த மைய கருத்தை நாம் மறந்து விடும்படி செய்து நாம் எவ்வளவு நல்லவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவுதான் தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறார்னு விசுவாசிக்க வைக்கிறான்.
இதனால் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை அதிகமாய் எதிர்மறையான பயத்தினால் நிரப்புகிறது. நம்மால் கரையேற முடியாதென்று நினைத்து விடுகிறோம். ஜெபம், தியானம் எல்லாம் வறட்டு பழக்கங்களாக மாறி கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி குன்றி போகிறது. பரிசுத்தத்தை குறித்த கட்டளையை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்போர் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவராவர். அவர்கள் பரிசுத்தத்தை குறித்த திரு வாக்குகளை மறந்து விடுவர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது நாணயத்தின் ஒரு பக்கம்தான், அதன் மறுபக்கத்தையும் பாருங்கள். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார் என்று வேதத்திலே நீதிமொழிகள் 28:1 கற்றுத்தருகிறது. 7வது நம்முடைய கர்த்தருடைய நாமம் என்னவென்றால் யெகோவா ஷம்மா. பெத்லகேமின் ஆசீர்வாதம் புதிய எருசலேமில் உச்ச நிலை அடைகிறது. பரிசுத்த பாலகன் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எனப்பட்டார். பரிசுத்த பட்டணம் யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார் எனப்படும் என்று சொல்லி எசேக்கியேல் 48:35 படிக்கிறோம். ஆண்டவரது பிரசன்னத்தில் ஆனந்தம் பொங்கும். அருமையானவர்களே, கர்த்தரின் மகிழ்ச்சி எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்கும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை மகிழ்விக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், ஆகையால் நாம் பயப்படும். தண்ணீர்கள் கொந்தளித்தாலும் மலைகள் அதிர்ந்தாலும் தேவ பிரசன்னத்தின் நிச்சயம் நமது கால்களை உறுதிப்படுத்தும் என்று சங்கீதம் 46:2, 3, 5 நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு சில வேளைகளில் தேவன் தம்மை மறைக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர் நம்மை மறந்து போக மாட்டார். இந்த யுகத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இனிவரும் யுகத்தில் நாம் அவரோடு இருப்போம். அவர் இருக்க பயமேன்? பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கிறிஸ்து ஜெயந்தியின் காலத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஞாபகப்படுத்துவோம், பிறருக்கும் அறிவிப்போம். லூக்கா 1:37 சொன்னது போல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சமர்ப்பித்து ஜெபிப்போமா? பயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே உம்முடைய பிறப்பின் நோக்கமாக இருக்கிறது. அருமையான நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே பயப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் விசேஷமாக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். நோய்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தங்கள் குடும்பத்தின் நண்பர்களையும் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் குறித்த பயம், அதிகாரிகளை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பெற்றோர்களை குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம் என்று சொல்லி பல்வேறு விதமாக ஆண்டவரே பயத்தை உண்டாக்குகின்ற சத்துருவானின் சதிகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே முறியடிக்கிறோம். ஆண்டவரே, பயந்து நிற்கிற காரியங்கள், இந்த வசனம் அவர்களை தேற்றட்டும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதற்கு பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி அடைகிற பிள்ளைகளாக, நான் உன்னை சுகப்படுத்துகிற தேவன், நான் உன்னோடு இருக்கிற தேவன், யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஈராக, யெகோவா நிசியாக, யெகோவா ஷாலமாக, யெகோவா ராவாக, யெகோவா சிட்கனுவாக, யெகோவா ஷம்மாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.